A solid, A2Y solid, AZ solid. ஆகியன நீரில் அறிதல் கரையும் உப்புக்களாகும். 25 பாகத்தில் அவற்றின் KSP பெருமானங்கள் தரப்பட்டிருக்கு. A பிளஸின் சரிவை பற்றி கேட்டிருக்கு. AX solid. அயனாக்கம் அடைஞ்சா A plus equals சக X minus equals. ഇതിന്റെ കരയുറൻ X ഉണ്ടാ ഇതിലും X ഇതിലും X. KSP സമൻ A plus equals in சரிவு into X minus equals in சரிவு. அது KSP 1.6 தர 10⁻19 10⁻9 என்ன விளையா 10⁻9 சமன் X squared. இதுக்கு பதிலா X சொல்லலாம். இதை நான் சுருக்கடிக்கிறதுவாக 16 தர 10⁻10 எழுதலாம் X squared. So X சமன் 4 தர 10⁻5. So A plus A equals in சரிவு 4 தர 10⁻5. இதற்கு AX சொல்லிட்டு இதே மாதிரி A2Y சொல்லிட்டு பார்ப்போம். A2Y solid 2 A plus equals சக Y2 minus equals. ഇതിന്റെ കരവറൻ X ഉണ്ടാ ഇത് 2X ഇത് X. KSP സമൻ A plus equals in the சரிவிന്റെ വർക്കം into Y2 minus equals in சரி. KSP எவ்வளவு 32 தர 10⁻12 எழுதணும்னா ஈஸிக்கா அப்படி எழுதிடுவேன். இது 2X முழுவதன் வர்க்கம் into X. 4X கனம் சமன் 32 தர 10⁻12. X கனம் வந்து 8 தர 10⁻12. 4ஆல பிரிச்சிருக்கு 32. So X சமன் 2 தர 10⁻4. இருங்க எடுத்துக்கிறேன். மீட் பண்ணுங்க. X சமன் 2 தர 10⁻4. So A plus A equals இந்த சரிவு 2A. So 2 தர 10⁻4. 4 தர 10⁻4. அடுத்தது AZ solid. AZ solid அயனாக்கம் அடைஞ்சா A plus equals சக Z minus equals. ഇതിന്റെ சரிவு X ഉണ്ടാ ഇതിലും X. KSP സമൻ A plus equals in சரிவு into Z minus equals in சரிவு. KSP உங்களுக்கு தெரியும் 9 தர 10⁻12. 9 தர 10⁻12 சமன் X வர்க்கம். So X சமன் 3 தர 10⁻6. So A plus A equals இந்த சரிவு 3 தர 10⁻6 3 டெசிமீட்டர் மைனஸ். அப்ப இதுல இருந்து A plus இந்த சரிவுகளை பார்த்தோம்னா ஆருக்கு கூட வருது இதுக்குத்தான் A2Y சொல்லிட்டுலாம் A plus இந்த சரிவு கூட. அதுக்கு அடுத்தது A plus இந்த சரிவு கூடவே இருக்கிறது AX solid. அதுக்கு அடுத்தது AZ solid. இந்த ஆர்டர்ல விட பெறவும் பொருத்தமான விடை 2வது. தயவு செய்து அதை நோட் பண்ணி கொண்டு கையெழுத்துவோம். அடுத்த கேள்விக்கு போவோம்.
எழுதிங்களா இல்லையா? என்ன பண்ணுறது, டைம் எடுத்து ஒரு 4-5 பேர் செய்துட்டா கையெழுத்தும். 2 பேர் செய்துட்டுனா சரி, ஓகே. அடுத்த வேலைக்கு ஒரு சின்ன ஒரு பாயிண்டோடு சொல்லிட்டு போறேன். எழுதுங்கோ. அண்ணளவாக ஒரே மூலக்கூற்று திணிவை கொண்ட அண்ணளவாக ஒரே மூலக்கூற்று திணிவை கொண்ட சேதன சேர்வைகளின் கொதிநிலை பின்வரும் ஒழுங்கில் அதிகரிக்கும். அல்கேனை விட ஆல்டிஹைடை விட கீட்டோனும் கூட கீட்டோனை விட அல்கஹோல் புரியுதாளி வரும். அல்கஹோலை விட இதை விட அமைன் RNH அதை விட கூட அல்கஹோல், அதை விட கூட கார்பாக்சிலிக், இந்த ஓர்டர்ல போகும். இது பொதுவா தெரிஞ்சிருந்தேன் எல்லாம். அதை விட ஏமைடும் கூட எல்லாம் தந்து அண்ணாட மூலக்கூட்டு துணிவு கிட்டத்தட்ட சமனா இருக்கும். 1 கிராம் அப்படி வித்தியாசப்படலாம். மற்றபடி மூலக்கூட்டு துணிவுல பெரிய அளவு வித்தியாசம் இல்லையா இந்த ஓர்டர் தெரிஞ்சா சரி. அல்கேன், ஆல்டிஹைட், கீட்டோன், அமைன், அல்கஹோல், கார்பாக்சிலிக் அமிலம். சரிதானே? அந்த வகையில பாருங்கோ, எழுதிப்பீங்க நீங்க என்ன டைம் காணத்தானே. அப்ப அந்த வகையில பார்த்தால் அட்கேன்களை ஏடியை விட சிக்கு கூட, சிக்கும் டி. ஏன் அட்கேனை விட ஆல்டிஹைட் கூட தானே, சிக்கும் டிக்கும் கூட. சிடியை விட ஈக்கு கூட ஆல்கஹோலுக்கு. ஆனால் ஒரு நீண்ட கார்பன் சங்கிலியை கொண்ட சேர்வையை விட அதிகளவு கார்பன் சங்கிலி கிளைக்கப்பட்ட சேர்வைகளுக்கு கொதிநிலை குறைவென்று பார்த்துட்டு போயிட்டார். ஏனென்றா மேற்பரப்பின் அளவு குறைவு, அதனால லண்டன் விசையின் வலிமை குறைவு, அதனால கொதிநிலை குறைவு என்று பார்த்திருப்பீங்க. அதனால ஏயை விட பிக்கு குறைவு, ஏயை விட பிக்கு குறைவு, ஏயை விட பிக்கு குறைவு. சின்னதா எல்லாரையும் விட ஏபியை விட சிடிக்கு கூட, ஆனால் சியை விட பிக்கு குறைவு. சிடி எல்லாரையும் விட ஆறு கூட ஈக்கு கூட, ஏயை விட பிக்கு குறைவு. ஏன் நீண்ட கார்பன் சங்கிலியை கொண்ட அட்கேன்களை விட அதிகளவு கிளைக்கப்பட்ட கார்பன் சங்கிலியை கொண்ட அட்கேன்களுக்கு கொதிநிலை குறைவு. அதுக்கு காரணம் கார்பன், அதாவது நீண்ட கார்பன் சங்கிலியை கொண்ட அட்கேன்களை விட கார்பன் சங்கிலி கிளைக்கப்படும் பொழுது மேற்பரப்பின் அளவு குறையும். மேற்பரப்பின் அளவு குறைந்தால் லண்டன் விசையின் வலிமை குறையும், அதால கொதிநிலை குறையும். அப்ப பொருத்தமான கிராஃப் 2வது பேரும் ஏயை விட பிக்கு குறைவு இருக்கிறார். ஏபியை விட சிடிக்கு குறைவு கூடும், ஆனா சியை விட டிக்கு குறைவு, எல்லாரையும் விட டிக்கு கூடும். சரிதான பிள்ளைய? இதுல நான் இனி கணக்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல நீங்கள் இன்னும் கூட ப்ரிப்பேர் பண்ணணும்னா நான் சொன்ன கன்செப்டோட வச்சுக்கொண்டு இந்த ஆர்கானிக்ல அட்கேன்கள் இந்த கொதிநிலையை பற்றி கொஞ்சம் தரவு தந்திருக்கணும். அதே மாதிரி அல்கஹோல், ஆல்டிஹைட், கீட்டோன்கள் தொடங்கிய பௌதிக இயல்புகள் பற்றி கொஞ்சம் பெருமானங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு ரிசோர்ஸ் புக்ல, அதுகளை கொஞ்சம் பார்த்து வச்சீங்கன்னா. சரி, 12வது கேள்விக்கு போவோம்.
பங்கீட்டு இயல்பை பற்றி கேட்டிருக்கு. இனங்களின் பங்கீட்டு வலு இயல்பு சரிதானே. அதாவது அயன் சேர்வைகளில் பங்கீட்டு இயல்பு 2 விதத்துல விடயத்துல தங்கி இருக்கு படிச்சிருக்கிறீர்கள். ஒன்று அந்நியனின் முனைவாகு திறன். அந்நியன்ற முனைவாகு திறன் அந்நியன்ற பருமன் கூடும்போது கூடும். இப்ப முனைவாகு திறன் பாருங்கோ எப்படி வரும் என்றால் முனைவாகு திறன் அல்லது முனைவாகு தகவு F மைனஸை விட Cl மைனஸுக்கு கூட, Cl மைனஸை விட S2 மைனஸுக்கு கூட. அந்நியன்ற பருமன் கூட 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 முனைவாகு திறன் கூடும். F மைனஸை விட Cl மைனஸுக்கு ஆற கூட, Cl மைனஸை விட S2 மைனஸுக்கு ஆற கூட. எல்லாருக்கும் தெரியும். முனைவாக்க வலு, முனைவாக்கும் வலு முனைவாக்கும் வலு போலரைசிங் பவர் என்று சொல்லுவோம். முனைவாக்கும் வலு யாரு கண்டா Na பிளஸ் விட K பிளஸை விட Na பிளஸ். ஏனென்றா முனைவாக்கும் வலு நேர்வீத சமன் ஒன்றிங்கு அணுப்பெருமன் கச்சையன் பெரும் கச்சையன் பெரும். Na பிளஸை விட K பிளஸை விட Na பிளஸுக்கு பருமன் குறைவு. அதனால முனைவாக்க வலு கூடும். முனைவாகுதிறன் எப்ப கூடும்? அந்நியன்ற பருமன் ஏற்றம் கூடினா கூடும். முனைவாகுதிறன் சும்மா போட்டு இப்படி நேர்வீத சமனுக்கு போட்டுட்டு ஏற்றம் கமா பருமன். Cl மைனஸை விட S2 மைனஸுக்கு பருமனும் கூட ஏற்றமும் கூட. அதனால முனைவாகுதிறன் கூடும். சோ அந்த வகையில பார்த்தா விட பொருத்தமான விடையாக வரக்கூடியது மூன்றாவது. ஏனென்றால் KF-ஐ விட KCl-க்கு பங்கீட்டு இயல்பு கூட. என்ன காரணம்? ரெண்டுலையும் K பிளஸ் தான் இருக்கு. ஆனா இங்கே F மைனஸை விட Cl மைனஸுக்கு முனைவாகுதிறன் கூட. அதனால KF-ஐ விட KCl-க்கு பங்கீட்டு இயல்பு கூட. KCl-ஐ விட NaCl-க்கு பங்கீட்டு இயல்பு கூட. அதுக்கு என்ன காரணம்டா K பிளஸை விட Na பிளஸுக்கு முனைவாகுதிறன் கூட. NaCl-ஐ விட யாருக்கு கூடண்டா Na2S-க்கு கூட. ஏனென்றா இங்க பாருங்க Cl மைனஸை விட S2 மைனஸுக்கு முனைவாகுதிறன் கூட. சோ பொருத்தமான விடை மூன்றாவது. இதுல ஏதாவது நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிட்டு கையெழுத்துங்க. அடுத்த வேலைக்கோ ஒரு ஆள் இல்லையா மெட்டாக் சரி சரி ரைட் ஓகே சரி மலமலன் 13வது கேள்விக்கு போவோம். 2020ஆம் ஆண்டு பேப்பர்ல நிக்கிறேன். 17ல தொடங்கினா 17, 18, 19, 20 4வது வருஷத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் சக்சரைஸை முடிச்சுட்டு போகணும். முடிச்சாதான் நெய் வரும். 298 கேள்வியில் H2 கேஸ் கார்பன் சாலிட் மெதனால் லிக்யூட் ஆகிய நியம தகன வெப்ப உள்றைகள் தரப்பட்டிருக்கு. மெதனால் லிக்யூட்டின் ஆவியாக்கல் வெப்ப உள்றையும் தந்திருக்கு. மெதனாலின் வாயு நிலையில் உள்ள மெதனாலின் ஒரு மூலின் ஆக்க வெப்பம். வாயு நிலையில் உள்ள மெதனாலின் ஆக்க வெப்ப உள்றை என்றால் CH3OH கேஸ் இந்த ஒரு மூல் தோன்ற வேணும். ஒரு மூல் தோன்ற வேணும் என்றா இங்க கார்பன் சாலிட் 2H2 கேஸ் இதுல இருந்து தோன்றும். ஆக்சிஜனை போடாங்க அது கடைசியா தோன்றும். சரிதானே? கார்பன் தகன வெப்ப உள்றை வந்தது. கார்பனை தானிச்சா என்ன வரும்? CO2 கேஸ். 2H2 கேஸை தானிச்சா என்ன வரும்? 2H2O லிக்யூட்.
மெதனால் லிக்யூட கவனிச்சா என்ன வரும்? அதே இதுதான். ஒரு சக்கரை மட்டும் அமைச்சுக்காங்க. மெதனால் லிக்யூட கவனிச்சாலும் இதுதான் CO2 இதெல்லாம் வந்தது. உங்களுக்கு மெதனால் லிக்யூடின் ஆவியாக்கல் போன்ற வந்தது. இங்கே இதுல இது போடுறதான். ஆகவே இந்த திசையில இப்படி என்றா பெருமானங்களை குறிச்சிட்டு வருவோம். கார்பன் கேஸின் நியமத்தகனம் -286 தர -286. கார்பன் தொலைத்தின் நியமத்தகனம் 2ஆவது தந்திருக்கு -393 -393. அடுத்தது மெதனால் லிக்யூடின் நியமத்தான போடுற -286. மெதனாலிக் சொன்னதை கேட்டது இது டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் இல்லையா? இதுல இருந்து இது ஆவியாக்கல் +37. இதுல இருந்து இது எவ்வளவு? எதிர்த்து செய். இதுல +37. இதுல இருந்து சொல்லுமா? இதுல இருந்து இது எவ்வளவு? எவ்வளவு இல்லையா? இங்க இருந்து இங்க +37, இங்க இருந்து இங்க -37. அப்படி போட்டுட்டு சக்கரத்தை போடு. அப்ப டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் சக -37 சக -286 சமன் -393 சக 2 தர -286. சுருக்கி போடப்படியே சொல்லுமாகும். சரியா வருவாங்க சொல்லுமோ? நான் சுருக்கிக்கா டெல்டா எக்ஸ் ஸ்டாண்டர்ட் -323 சமன் -965. CH3OH தகன வெப்ப உள்ளுறை 726 -726. நான் பிள்ளையா போட்டுட்டேன். என்ன இதான் அதான் பிள்ளை 726. சரி இப்படி சரி இல்லையா? சரி இப்ப வேற சக்கரத்தை அமைக்கிறதுக்கு வசதியா இப்படி போட்டு போட்டு சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். செய்திங்களா அப்படியே? பின்வரும் சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டினால் காட்டப்படுகின்ற ஒரு மின்னிலையில் பொஸ்பரஸை தயாரிக்கலாமா?
ஒரு மின்னுலையில் பொஸ்பரஸை தயாரிக்கலாம். இரண்டு CA3PO4 twice, 6 SiO2, 10 கார்பன், 6 CaSiO3, 10 CO plus P4. CA3PO4 twice. இதுல பிள்ளைகள் பெறப்பட்ட சமன்பாட்டின் படி இதுக்கு சார்புல பிரச்சனையும் 310. அப்ப 2 தரம் 310 என்பது சமன்பாட்டின் படி என்று போன சமன்பாட்டின் படி 2 தரம் 310 620 கிராமோட 6 SiO2 மூலக்கூட்டு தெரியும் 60, 6 தரம் 60 360 கிராம், 110 கார்பன் 120 கிராம் தாக்கம் புரிஞ்சா எங்களுக்கு 124 கிராம் போஸ்பரஸ். இது சமன்பாட்டின் படி தான் எழுதியிருக்கேன். சரிதானே? சமன்பாட்டின் படி. இது உங்களுக்கு இந்த போர்ட்ல கிளியரா இருக்காதுன்னா பிளாக் மார்க்கரால எழுதிடுவேன். சமன்பாட்டின் படி 620 கிராம் 36 கிராமோட தாக்கம் புரிஞ்சா 36 கிராம் 120 கிராம் கார்பனோடைய தாக்கம் புரிஞ்சா 124 கிராம் போஸ்பரஸ். உங்களுக்கு என்ன செய்கிறார் அவர் 620 CA3 அவர் தரவின் படி இதுல 620 கிராம் இருக்கிறார், இதுல 180 கிராம் இருக்கிறார், இதுல 96 கிராம் இருக்கிறார். எடுக்க P4 50 கிராம் பெருகுதான் தரவின் படி. இப்ப நாங்கள் எங்கிட்ட கண்டுபிடிக்க போறோம்டா எல்லைப்படுத்த ஆக்கியார் என்று கண்டுபிடிப்போம். 36ஓட தாக்கம் முடிகிறதுக்கு தான் 620 கிராம் தேவை. சரிதானே? எல்லை சோதனை பொருள் என்று கேட்டுக்கிறது 180 கிராம் தானே. 620 கிராம் CA3PO 620 கிராம். பிள்ளை இதுல நான் பிள்ளையாடி சொல்றேன். சாரி, 36 360. சாரி, 360 கிராம். சரி, இப்ப சரி, ஓகே. அப்ப வேணும்போ 360ஓட 620 தாக்கம் முடியுதுண்டா 620 சமன்பாடின் படி 360 கிராம் 620 கிராமோட தாக்கம் முடியும். அப்ப 180 முற்றாக தாக்க முடியும் தானே. ஏன்னா இது எப்படி இருக்கு எக்ஸசைஸ். ஆகவே SiO2 முற்றாக தாக்கம். கார்பன் எடுக்க பார்ப்போம். 120 கிராம் தாக்கம் முடியறதுக்கு 360 தேவை. அப்ப 96 கிராம் தாக்கம் முடியறதுக்கு நிறைய இருக்கும். அப்ப இதுல இருந்து முற்றாக தாக்க முடியும் என்றால் SiO2 தான் முற்றாக தாக்க முடியும். அதுதான் எல்லைப்படுத்தும் தாக்கம். சில பேருக்கு விளங்கி இருக்காது. திருப்பி சொல்ல இருக்க முடியாது. இதுல 360 ஃபுல்லா தாக்க முடியும். இதுல எவ்வளவு இருக்கும்? 620 இருக்கும். அப்ப எங்களுக்கு தரவின்படி 620 இருக்கு தானே. ஆனா இது எவ்வளவு வந்திருக்கு? 180. அப்ப 180 தாக்கம் முடியும். இதுல எவ்வளவு இருக்கும்? 310 கிராம் இருந்தா காணும் தானே. ஆகவே 180 ஃபுல்லா தாக்க முடியும் தானே. திருப்பி சொல்றேன், 360 கிராம் தாக்கம் முடியாது 620 கிராம் சரி இருக்கும். அப்ப 180 கிராம் தாக்கம் முடியாது 310 இருந்தா காணும். அப்ப இது எக்ஸசைஸ். அப்ப 180 கிராம் SiO2 ஃபுல்லா தாக்கம். அப்ப இதுல நீங்க பார்ப்போம் 360 தாக்கம் முடிறதுக்கு 120 தருது. 360 தாக்கம் முடிகிறதுக்கு 120 கிராம் கார்பன் தருது. அதான் இந்த சமன்பாட்டின் படி. இப்ப 180 தாக்கம் முடிறதுக்கு எவ்வளவு 60 கிராம் இருந்தா காணும். இது 60 தானே. 60 இது 96. அப்ப கார்பன் எக்ஸசைஸ். ஆகவே எல்லைப்படுத்தும் தாக்கி எதண்டா SiO2. நான் எல்லைப்படுத்தும் தாக்கி. எல்லைப்படுத்தும் தாக்கி யார் என்றா SiO2. 180 கிராம் SiO2 தாக்க முடிய உருவாகிற P4 இந்த தெரியுமா? 180 கிராம் SiO2 தாக்கமடையும் போது உருவாகும் P4 திணிவு
தாக்கமடையும் 180 கிராம் SiO2 தாக்கமடையும் போது உருவாகும் P4 திரி. 180 கிராம் SiO2 தாக்கமடையும் போது உருவாகும் P4 திரி. எப்படி பார்க்க 180 கிராம் SiO2 தாக்கமடையும் போது உருவாகிற P4 திரி. 360 கிராம் தாக்கமடையேக்க 124 கிராம் P4. ஆகவே 180 தாக்கம் புள்ளியேக்க எவ்வளவு வரும் என்றால் 62 கிராம். ஆனால் எங்களுக்கு 180 தாக்கம் புள்ளியேக்க 50 கிராம் தான் வந்திருக்கு. அப்ப சதவீத விளைவு கிட்டது. சதவீத விளைவு என்பது உண்மையான விளைவு கீழ் கொள்கை அளவு விளைவு தரணும். இப்ப உண்மையான விளைவு உண்மையான விளைவு 62 கிராம், சாரி 50 கிராம். ஆனா கொள்கை அளவில் எவ்வளவு வரணும்? 180 கிராம் SiO2 தாக்க முடிஞ்சா கொள்கை அளவில் எவ்வளவு வரணும்? 62 கிராம் தரணும். 80.64 வீதம். விட வந்து சென்றார். கேட்டீங்களோ?
ஓகே, விளங்காட்டி திருப்பி ரெக்கார்டிங் எடுத்து பாருங்கோ. அடுத்த கேள்வி 15வது. ஒரே நிலைமைகளின் கீழ் வெவ்வேறான இரு விரைத்த மூடிய கொள்கலன்களில் நடைபெறும் பின்வரும் இரு சமநிலைகளை கருதுக. ரெண்டு சமநிலை வந்துட்டு வேற ஒரு சமநிலை கேபியை கருதுகிறார். முதலாவது KP1 சமன், அந்த சமநிலைக்கு எழுதுறேன். NH3 அமுக்கத்தின் வர்க்கம் கீழ் N2 அமுக்கம் into H2 அமுக்கத்தின் கணம். KP2 NH4OH solid வருது, அது வராது. கீழே 1/NH3 அமுக்கம் into H2S அமுக்கம். KP3 KP என்று போட்டிருக்கணும், அதை KP 1/H2S அமுக்கத்தின் வர்க்கம் into N2 அமுக்கம் into H2 அமுக்கத்தின் கணம். என்ன செய்யணும் மட்டும் இங்க வேறுங்கோ என்ன நடந்திருக்கண்டா, இத KP1 into KP2 இதை தர்க்கிச்சு போடு. இதுல நான் உங்களுக்கு பெருக்கி காட்டுறேன், இதுலயே இந்த மாற்றத்தை செய்து காட்டுறேன், உங்களுக்கு விளங்க மட்டும் நினைக்கிறேன். என்ன செய்திருக்கணும் என்றால், இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். இதை வர்க்கிங்கோ, இதை வர்க்கிச்சா இதுவும் வர்க்கம் 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 வர்க்கிச்சு போட்டு இதை பெருக்கி, இதோட இது பெருக்கிக்க வேணுமோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். இன்டு அப்படியே வரும், H2 கணம் அப்படியே வரும், H2S வர்க்கம் அப்படியே வரும், அப்படியே வரும். உண்மையா அப்ப என்ன நடந்திருக்கு? KP சமன் KP1 into KP2 ஸ்கொயர். விளங்குதானே? இத வர்க்கிச்சு போட்டு பெருக்கி. ஆகவே இப்ப என்ன விளங்குது? KP சமன் KP1 into KP1 into KP2 ஸ்கொயர். KP1 3 தர 10⁴ into KP2 ஸ்கொயர் 8 தர 10⁴ முழுவதன் தர்க்கம். 3 தர 10⁴ தர 8 64 தர 10⁴. பெருக்கினால் 64 தர 3 180 முன்னாங்க 12 192 தர 10⁴. 1.92 தர 10⁻12. அப்படி ஒரு விடை இல்லை, அதால ஒரு ஆன்சர்.
சரி, ஓகே, சரிங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். 16வது கேள்வி. புரோமோ பென்சீனின் நைட்ரேட் தாக்கத்தை கருதுக. இத்தாக்கத்தில் கருவின் மூலம் உறுதியாக்கிய கார்போகேட்டையன் இடைநிலைகள் உண்டாக்கப்படுகின்றன. பின்வருதில் இது இந்த இடைநிலைகளின் ஒரு பரிவு கட்டமைப்பு. இந்த இடைநிலைகளின் பரிவு கட்டமைப்பு. புரோமோ பென்சீன் ஒரு ஓதோபெரா வழிகாட்டு. அப்ப நைட்ரேட் நடந்தால் ஓதோ நிலையில போய் இன்னொன்று இணைக்கலாம். ஓதோ நிலையில இன்னொன்று இணைஞ்சா பிஆர், இதுல ஒரு HNO2, இதுல பிளஸ், இதுல பாண்ட், இதுல பாண்ட். அதுக்கு பிறகு இதுல கழிவு எழுதினோம்டா இது இங்க போக இதுல பிளஸ் HNO2 Br, இதுல இந்த பாண்ட் இங்க போகுது, இதுல பிளஸ் வரும், இதுல பாண்ட் வரும். அடுத்தது பிறகு இவர் இங்க இடம் மாறுவார். அப்ப என்ன மாதிரி வருமெண்டா Br HNO2, இதுல பாண்ட், இதுல பாண்ட், இதுல பிளஸ் வரும். இப்படி பரிவு கட்டமைப்பு ஓதோ நிலைக்கு எழுதலாம். இதே மாதிரி இந்த தாக்கம் பெறாநிலையில நடந்துக்கிறார். Br NO2 பிளஸ். பெறாநிலையில நடந்திருந்தால் எப்படி வரும் என்றால் Br இதுல Hம் NO2 இணைய போதும், இதுல பாண்ட், இதுல பாண்ட், இதுல. இதுக்கு இன்னும் 2 பரிவு கட்டமைப்புகள் எழுதலாம். என்னென்று எழுதுறது? இதுல என்ன நடக்குதுன்னு இவர் இங்க வேற, இதுல பிளஸ் வேற, இது இங்க வேற, இதுல பிளஸ் வேற. சரிதான். அதே மாதிரி இதுல பிளஸ் வந்தா இது இங்க வேற. என்ன வேற? Br, இதுல பாண்ட், இதுல பாண்ட், HNO2, இதுல பிளஸ். அதுக்கு அடுத்த Br இது இங்க போகும், இதுல பாண்ட், இதுல பாண்ட், இதுல பிளஸ் HN. ரைட்டா? ஸோ இவ்வளவு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு அதுக்குரியபடியே பார்க்கலாம். பொருத்தமா முதலாவது விட எங்கே இருக்கு, இங்க இருக்கு. 2வது விட எங்கே இருக்கு, இங்க இருக்கு. 3வது விட பிள்ளை. 4வது விட எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. 5வது விட எங்கே இருக்கு. ஆகவே பொருத்தம் என்றது 3வது. ஸோ இதற்கு எழுதி வைக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கமாக இருக்கு. எழுது.
சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு தாக்கம் அறை வெப்பநிலையிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் சுய தாக்கமாக இடாத அதே வேளை அதே அமுக்கத்திலும் உயர் வெப்பநிலையிலும் சுய தாக்கமாக அமைகின்றது. அறை வெப்பநிலையில் இத்தாக்கம் தொடர்பாக உண்மையானது. அறை வெப்பநிலையில் சுயதாக்கமாக இல்லையா என்றாலே டெல்டா ஜி பிளஸ் டெல்டா ஜி சமன் டெல்டா ஏச் மைனஸ் ஜி இன்டு டெல்டா ஏ. ஈஸியாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக இப்படி எழுதுறேன். டெல்டா ஏச் சக மைனஸ் ஜி இன்டு டெல்டா. முதல் சுயமாக இல்லையா, உயர் வெப்பநிலையில சுயமா என்றால் முதல் சுயம் அறை வெப்பநிலையில் சுயமாக இல்லையா ரெண்டாயிரம் உயர் வெப்பநிலையில் சுயமானதாக தான். அப்ப இதுவும் பிளஸ் ஆக இருந்திருக்கு, இதுவும் பிளஸ் ஆக இருக்கு. ரெண்டு முடிவுக்கு வரலாம். என்னென்ன அப்படி வந்தனா என்னண்டா இது பிளஸ் பிளஸ் ஆயிருக்கு, இது பிளஸ் ஆயிருந்தா இவ்வளவு மைனஸ் இன்டு பிளஸ் என்னவா மைனஸ் ஆகும். அறை வெப்பநிலையில் சுயமாக இது இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த மைனஸை விட இந்த பிளஸ் இந்த பெருமை கூடவாக இருக்கிறது. அப்ப மைனஸோட இந்த பிளஸை கூட்டினா பிளஸ் தானே. உயர் வெப்பநிலைக்கு போயிட்டு என்ன நடக்கும், வெப்பநிலையை கூட்ட கூட்ட இந்த மைனஸ் இந்த பெருமன் கூடி இந்த பிளஸ் இந்த பெருமனை விட மைனஸ் இந்த பெருமன் கூடினா இது ரெண்டையும் கூட்டி இருக்க டெல்டா ஜி மறைப்பெருமானதை தான் சொல்லும். அதாலதான் உயர் வெப்பநிலையில் சுயாதீனமானது. ஆகவே எல்லாமே நேர், இது நேர், இது நேர், டெல்டா எஸ் நேர். முதலாவது தானே எங்களுக்கு கேட்டது உயர் வெப்பநிலையில இல்ல, கேட்டது எளியது பின்வருള്ളത് அறை வெப்பநிலையில் தொடர்பா. அறை வெப்பநிலையில் சுயமற்றதுன்னு அவரே சொல்லி போட்டார். அப்ப டெல்டா ஜி பிளஸ் ஒன்று ரெண்டு மூன்று விட தான் தரலாம். அப்ப டெல்டா எச்சை பற்றி தெரியாது, ஆனால் உயர் வெப்பநிலை சுயாதீனமாக இருந்தா அப்ப வெப்பநிலை உடைய சுயாதீனமாக வருதுண்டா இது பிளஸ் ஆக இருக்க வேணும். இது மைனஸா இருந்தா பிளஸ் போடும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ அப்ப உயர் வெப்பநிலையில் சுயாதீனமாக வருதுன்னா இது பிளஸ் ஆயிருக்கணும், மைனஸ் பிளஸ் ஆக இருக்கிற மைனஸ். வெப்பநிலையை கூட்ட இந்த மைனஸ் இந்த பெருமன் போடுறதால இது மைனஸ் பெருமானத்தை அடையும். ஏன்னா இந்த பிளஸ் இந்த பெருமன் அப்படி இது மைனஸ் இந்த பெருமன் கூடுறதால இது மைனஸை அடையும். இப்ப இது மைனஸ் ஆயிருந்திருக்கலாம் தானே, ரெண்டு பேர் நீங்க ஒரு தடவை இருக்கா இதுவும் மைனஸ் தான், அது எப்பவுமே மைனஸ் தானே. மைனஸோட மைனஸை கூட்டினா மைனஸ் தானே, அதனாலதான் இதுல பிளஸ் தான். சரிதானே? ஓகே, அடுத்தது 18வது கேள்விக்கு போவோம். வேகம் வியுடன் செல்லும் ஒரு நியூட்ரனின் டி புரோக்லியின் அலைநீளம் லெம்டா ஆகும். இந்நியூட்ரனின் இயக்க சக்தி E சமன் ½ mv² ஆனது 4 மடங்காக அதிகரிப்பின் புதிய டி புரோக்லியின் அலைநீளம் E சமன் h/λ. λ சமன் h/mv. λ சமன் h/mv தான் டி புரோக்லியின் சமன்பாடு. படிச்சிருப்பீங்க என்ன, அலைநீளம் முந்தத்துக்கு நேர்மாறு சமன். இப்படி முதல் படிச்சிருக்கோம். λ சமன் h/p. p சமன் உந்தம் சமன் திணிவு தர வேகம். ஆகவே λ சமன் h/mv. E சமன் ½ mv². E சமன் ½ mv². இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்கால் அதிகரிக்குமா? எப்ப இயக்கப்பாட்டு சக்தி 4 மடங்கால் அதிகரிக்கும்? கதி 2 மடங்கால் அதிகரித்தால் இயக்க சக்தி 4 மடங்கால் அதிகரிக்கும். விளங்குவோம். கதி 2 மடங்கால் அதிகரிப்பின் 2 மடங்கால் அதிகரிக்கும் E சமன் E dash என்று போடுறேன், இல்லாட்டி E1 என்று போடுறேன். E1 சமன் ½ m2v முழுவதன் வர்க்கம். சோ E1 சமன் ½ m 4v வர்க்கம். E1 சமன் ½ m
b squared into 4. E1 സമൻ E into 4. അപ്പൊ ഇയക്ക ശക്തി 4 മടങ്ങ് അറിയിക്കും. ഇത് E എന്ന് എടുക്കുകയാണ്. ഇത് E1 4 മടങ്ങ് അറിയിക്കും. അപ്പൊ കതി 2 മടങ്ങാൽ അധികരിച്ചാൽ അലനീളத்துக்கு என்ன நடக்கும்? இது 2 மடங்கால் அதிகரித்தால் அலநீளம் அரைவாசியா குறையும். முதலாவது விடை. B வந்து டபுள் ஆனால் இது டபுள் ஆனா இது அரைவாசியா இருந்தா விட வந்து முதல் இது ஏதாவது குறிக்கும். கதி 2 மடங்கால் அதிகரித்தால் அலைநீளம் அரைவாசியாக குறையும். கதி 2 மடங்கால் அதிகரித்தால் அலைநீளம் அரைவாசியாக குறையும். அதுவும் மறுமண்டா போட்டு காட்டு. lambda 1 സമൻ h over m into 2b. ആകെ lambda 1 സമൻ h over mb into ഒന്നെങ്കിൽ 10. h over mb ക്ക് പകരമാണ് lambda പോടുന്നത്. ആകെ lambda into അരൈ. Sorry, lambda പോടുന്നത്. h over mb ആണ് lambda. So lambda 1 സമൻ lambda by 2. അയൽവാസിയാണ് കുറയും. വിളങ്ങുക? അത് പഠിച്ചോ? ஓகே, அடுத்து 19வது கேள்வி. ஒரு உப்பு MXின் ஒரு நீர்க்கரசலை மின்பகுப்பு செய்வதற்கு அமைக்கப்பட்ட மின்பகு பலத்தை பின்வருவது சரியாக காட்டுது. மின்பகுப்பு கலம். மின்பகுப்பு கலத்துல பேட்டரியின் நேர்முனைவுக்கு தொடுக்கப்பட்டது அனோட். மிகவும் இலகுவான ரசாயன படிக்க சொல்லி மின்பகுப்பு கலத்துல பேட்டரியின் பிளஸ் இணைக்கப்பட்டது அனோட், மைனஸ் இணைக்கப்பட்டது அனோட். இது அனோட். அனோட் என்பது பிளஸ், இது கேத்தோட். கேத்தோட் என்பது மைனஸ். இது பேட்டரியின் பிளஸ், இது பேட்டரியின் மைனஸ். மூன்றாவது மின்கலத்துல டேனியல் கலம். டேனியல் கலத்துல அனோட் என்பது மைனஸ். அது மூலம் சொன்னாங்க ஒட்சியேட்டம் அனோட்டு எதிர்மின்பாய். ஓனா ஆனா ஏனா ஒட்சியேட்டம் அனோட்டு எதிர். அதாவது மின்கலத்துல ஒட்சியேட்டம் நடக்கும், அனோட்டா இருக்கும், எதிர்மின்பாய். மின் பகுப்பு கலத்துல ஒட்சியேட்டம் அனோட்டு நேர்மின்பாய். ஆகவே அனோட் என்பது ஒட்சியேட்டம் நடக்கும் மின்பாய் என்றால் இப்பவும் அனோட் என்பது ஒட்சியேட்டம் நடைபெறும் மின்பாய். நேர்மின்பாய் என்று சொல்லல, எதிர்மின்பாய் என்று சொல்லல. மின் பகுப்பு கலத்துல அது நேர்மின்பாய், மின் ரசாயன கலத்துல அது எதிர் மின்பாய். சரியோ? ரைட். 19ஓட நிப்பாட்டுவோம். மெசுத்தர கொஞ்சம் பொறைமுறை எழுதணும். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இந்த கேள்வியெல்லாம் முடிச்சிடுவோம். அங்கே கூட்டு இந்த கிழமை இந்த பேப்பர் முடிப்போம். சரிதான் நம்மளே? ரைட். லீவா?